அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம பார்க்க இருப்பது தம்பிராமையா, தீபா சங்கர், சமுத்திரக்கனி, அருள்தாஸ் மற்றும் பலர் இணைந்து நடித்த ராஜாக்களி திரைப்படத்தை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை தம்பிராமையாவின் மகனும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனின் மருமகனுமான உமாபதி ராமையா இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு கதை, வசனம், பாடல்கள் எழுதி இசையும் அமைத்திருக்கிறார் தம்பிராமையா. இந்த படத்துக்கு திரைக்கதை மட்டும் உமாபதி எழுதியிருக்காரு. சோ இப்படி ரெண்டு பேரும், அப்பா மகன் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு வேறு வேலைகளை செஞ்சதுனாலேயே இந்த படத்தோட கதைக்கும் திரைக்கதைக்கும் என்ன வித்தியாசம், ஆக்சுவலா படத்தோட கதை எப்படி இருக்கும், திரைக்கதை எப்படி இருக்கும்னு எல்லா மக்களுக்கும், எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரியே இந்த படம் இருக்குது. அது ஒரு கூடுதல் சிறப்பு. தன்னோட மகனோட படங்கிறதுனாலயே என்னமோ தம்பிராமையா இதுல ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு. பின்னணி இசை பண்ணதுலயும் அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறதே அவரோட கேரக்டர் தான். அந்த படத்துக்கு ஹீரோவும் அவர் தான். இந்த படத்தோட கதை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறவரு ஒரு பிச்சைக்காரன் லெவலுக்கு இறங்கி போற அளவுக்கு அவரோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதுனா, அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மையக்கரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புற ஒரு மனைவிய முழுமையா காதலிக்கிற ஒரு கணவன் அந்த மனைவிக்காக தன்னோட வாழ்நாள்ல எதெல்லாம் இழக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னங்கிறது பாத்தீங்கன்னா, சமுத்திரக்கனி நடிச்சது. அவர் நடிச்சிருக்கிறது ரொம்ப சின்ன கேரக்டர் தான். ஆனா தம்பிராமையாவுக்கு உதவுற மாதிரியான ஒரு கேரக்டர். தனக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கொடுத்த சாட்டை, அப்பா போன்ற படங்கள்ல சமுத்திரக்கனி தான் கூடவே இருந்ததுனாலயே என்னமோ அவரை விட்டுவிட மனசு இல்லாம இந்த படத்துல அவரை பயன்படுத்தி இருக்காருன்னு தான் சொல்லணும். அவருக்கு ஒரு நன்றி கடனா. எஸ் கோபிநாத் அண்ட் எஸ் கேதாரிநாத் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒளிப்பதிவு அவ்வளவு அழகா இருக்கு. பல்வேறு இடங்கள்ல, அதாவது மலை, சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல காட்சிப்படுத்தி இருக்காங்க. ஒரு காட்டு பகுதியில கூட அதுக்கெல்லாம் எந்த இடத்துலயுமே எந்த டிஃபரன்ஸுமே தெரியாம அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட நேர்த்தி அது பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு படத்தொகுப்பு பண்ண ஆர் சுதர்சனோட கைவண்ணம் அவ்வளவு அழகா இந்த படத்தை வெட்டி ஒட்டி கொடுத்திருக்காரு. இந்த படத்துல குறையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. என்னன்னா, இந்த படத்துக்கு திரைக்கதை அமைச்ச உமாபதி சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு இளைஞருங்கிறதுனாலையும் இந்த காலம் இளைஞர்களை குறிவைத்து இந்த படத்தை எடுத்து அவங்க மூலமா நம்ம எல்லாத்தையும் திரையரங்குக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சதுனாலயுமோ என்னமோ தெரியல, நிறைய இடங்கள்ல இரட்டையர்த்த வசனங்கள், நிறைய அடல் சொல்லி காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் தவிர்த்து இருந்தா இன்னுமே படம் சிறப்பா வந்திருக்கும். மொத்தத்துல குடும்பத்தோட பார்த்து ரசிக்க ஒரு நல்ல குடும்ப படமா எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில இந்த குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவிச்சுக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.